अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல பீஃப் கறி முஸ்லிம் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க फ्रेंड्स இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 3/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்துர்க்கேன் இந்த பீஃபை பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அதே இல்லாம பாத்தீங்கன்னா இத உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இத பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம் இத வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து குக்கர்ல மாத்திக்கலாம் நல்ல தண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா தூள் சேர்த்துக்கறேன் அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க அடுத்ததா இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலா வறுத்து தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன் 7-8 கிராம்பு 4 ஏலக்காய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் 4 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேங்க நீங்கள் மசாலா கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா நான் இப்போ காட்டிக்கிற மசாலாலேயே பாதி குவான்டிட்டிக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் அரை பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் முழு பெருஞ்சீரகம் இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க என்கிட்ட முழு பெருஞ்சீரகம் இல்லை அதனால நான் பவுடர் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இந்த பீஃப் கறிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 5 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்ததாக நாட்டு பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 3 எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பே லீஃப் எடுத்துருக்கேங்க இது இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு எடுத்து வச்சு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேங்க இதுக்கு நாம் எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூவை சொல்ல மறந்துட்டேன் அன்னாச்சிப்பூ வந்து 4-5 எடுத்துக்கிறேன் அடுத்ததான் வந்து கல்பாசிங்க இந்த கல்பாசிலாம் போட்டு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த வந்து கறி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட இது வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து துருவலாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்குங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காவை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க தேங்காய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதில் வந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன் இதையுமே சேர்த்து ஒரு சுற்றி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் நான் இதுக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாங்க சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்னு இது அப்படியே எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பூந்தலை பச்சை மிளகாய் மல்லித்தலை இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் இது சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம பீஃபில் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நம்ம இந்த மசாலா ஸ்மெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இது கூட லாஸ்ட்டாக வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இப்படி விடுறதுனால பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துடும் 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் மசாலா ஸ்மெல்லாம் போய் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாங்க இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் ஒரு நல்ல ஸ்மெல் வருது இதுலன்னு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கறி அது கூட சேர்த்துக்கலாம்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் கறி தான் செய்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஃபில் உள்ள தண்ணியோடு இதை சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்கன்னா இதே மெத்தட்லேயே செஞ்சு இந்த பீஃப் கறியை தண்ணியை நல்லா வறுத்து விட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. அப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இது நல்ல கிரேவி மாதிரி வரும். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக தாங்க இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வறுத்த அரைச்ச மசாலாவையும் சேர்க்குறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வறுத்த அரைச்ச மசாலாவோட டேஸ்ட்லாம் அந்த கறியில் ஏறி இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த முஸ்லீம் ஸ்டைல் பீஃப் கறி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.